ஹாய் தமிழியன்ஸ், வெல்கம் டு ஃபார்மா தமிழச்சி யூடியூப் சேனல். இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம்னா, எல்லாரும் வந்து கேட்ட GPAT நைப்பர் பற்றி தான் வந்து பார்க்க போகிறோம். அதில் வந்து டாப்பர் இன்டர்வியூ பற்றி தான் பார்க்க போகிறோம். செல்வின் ப்ரோ வந்து நைப்பர் ஹைதராபாத்தில் படிச்சுட்டு இருக்காங்க. அவங்கள பற்றி தான் பார்க்க போகிறோம். ஹாய் ப்ரோ, உங்களை பற்றியும் உங்கள் கெரியர் பற்றியும் வந்து கொஞ்சம் சொல்லுங்கள் ப்ரோ. என்னோட நேம் மாரி செல்வின். நான் வந்து பிஃபார்ம் வந்து அருள்மிகு கலசலிங்கம் காலேஜில் படித்தேன், விருதுநகர் டிஸ்ட்ரிக்ட்டு. அப்புறம் ஜிபேட் வந்து 2 டைம்ஸ் எழுதினேன், 2021, 2022. 2021 பாஸ் ஆகலை, 2022 செகண்ட் அட்டம்ப்டில் தான் பாஸ் ஆகினேன். அப்புறம் ஜிபேடோட ரேங்க் வந்து 1198. அப்புறம் நைப்பர் அதே இயரில் எழுதி நைப்பரை கிராக் பண்ணி நைப்பர் ரேங்க் 466. அப்புறம் அங்கே ஹைதராபாத்தில் எனக்கு மெடிக்கல் டிவைஸ் டிபார்ட்மெண்ட் எடுத்து இப்போ கரண்டாக மெடிக்கல் டிவைஸ் டிபார்ட்மெண்ட் கண்டினியூ பண்ணிகிட்டே இருக்கிறேன். ஓகே ப்ரோ, உங்கள் லைஃப் ஜேர்னி வந்து சொன்னது நிறைய பேருக்கு மோட்டிவேட்டடாக இருக்கும். தென் நைப்பர் பற்றி கொஞ்சம் சொல்லுங்கள் ப்ரோ. நைப்பர் ஃபஸ்ட்டு நான் ஜிபேட் குவாலிஃபையர் ஆகிருக்கணும். நைப்பர் உள்ளே வரேன்னா ஜிபேட் அதெல்லாம் கேட்டு ஏதாவது ஒரு எக்ஸாம், அப்புறம் தான் நீங்கள் நைப்பருக்கு எலிஜிபிள். நைப்பர் ஜேஇ 200 கொஸ்டின் இருக்கும். அதில் உங்களை ரேங்க் அடிப்படையில் உங்களுக்கு டிபார்ட்மெண்ட் அலாகேட் பண்ணுவாங்க. அப்புறம் நைப்பர் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு மொகாலி தான் ப்ரிஃபரன்ஸு, அடுத்து ஹைதராபாத்தை தான் ப்ரிஃபர் பண்ணுவாங்க. ஏன்னா பிளேஸ்மெண்ட் படி எனக்கு ஏதோ ஒரு டிபார்ட்மெண்ட் போதும் அப்படின்னா எந்த நைப்பர்னாலும் போகலாம். டோட்டலாக 7 நைப்பர் இருக்குது. ஆனால் நமக்கு பிளேஸ்மெண்ட் 100% பிளேஸ்மெண்ட்னா ஃபஸ்ட்டு மொகாலி, 2வது ஹைதராபாத், 3வது அகமதாபாத். ஹைதராபாத்தில் இங்கே 100% பிளேஸ்மெண்ட் இருக்குது. ஆவரேஜ் பேக்கேஜ் இஸ் 4.5, above 4.5. இட்ஸ் ஓகே ஃபார் எவ்ரி ஒன். ஓகே ப்ரோ, நிறைய பேர் கேட்குற கொஷின்ஸ் என்னன்னா, நைப்பருக்கும் ஜிபேட்க்கும் உள்ள டிஃப்ரென்ஸ் என்ன, அதை பற்றி கொஞ்சம் சொல்லுங்க ப்ரோ. ஜிபேட்னா 125 கொஸ்டின் 3 hours. இதுக்கு வந்து நைப்பரில் 200 கொஸ்டின் கேட்பாங்க, 2 hours தான் கொடுப்பாங்க. டைம் கொஞ்சம் கம்மியாக இருக்கும். அதுவும் இல்லாமல் ஜிபேட்டில் வந்து அப்ளிகேஷன் டைப் கொஸ்டின் இருக்கும். கொஞ்சம் நீங்கள் படித்தது ஓரியன்டாக அப்ளிகேஷனை யூஸ் பண்ணி எழுதுற மாதிரி இருக்கும். ஆனால் நைப்பர் அப்படி கிடையாது, டேரெக்டாக தான் கொஸ்டின் இருக்கும். நீங்கள் ஒன் கொஸ்டினை ரீட் பண்ணவே உங்களுக்கு தெரிஞ்சிடும் என்ன ஆன்சர். இது வந்து ஜிபேட் வந்து கொஞ்சம் டிஃபிகல்ட்டாக கொஸ்டின் ஃப்ரேம் பண்ணுவாங்க. எல்லா கொஸ்டினையும் நம்மளால் அட்டன் பண்ண முடியாது. இதெல்லாம் 125 கொஸ்டினில் 80 கொஸ்டின் 85 கொஸ்டின் தான் ஓரளவு அட்டன் பண்ணுற மாதிரி வச்சுருப்பாங்க. நெகட்டிவ் மார்க் அங்கன்னு ஜிபேட்டில் 1 மார்க்னா அங்கே ½ மார்க்கு, அதனால 0.25 மார்க்கு ஃபிக்ஸ் பண்ணுவாங்க நைப்பரில். இதுதான் மேஜர் டிஃப்ரென்ஸ். கொஸ்டின் தான் மேஜர் டிஃப்ரென்ஸு. ஜிபேட் கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். ஜிபேட் கிளியர் பண்ணிட்டீங்கன்னா நைப்பர் உங்களுக்கு கொஞ்சம் ஈஸி தான். ஜிபேட் அண்ட் நைப்பர் ப்ரோ ஸ்டைஃபன், இதுக்கும் அதுக்கும் என்ன டிஃப்ரென்ஸ்? ரெண்டுக்கும் என்ன டிஃப்ரென்ஸ்னா, ஜிபேட் எழுதினீங்கன்னா ஸ்டைஃபண்ட் வந்து 12,400. நீங்கள் எங்கே வேணாலும் ஏஐசிடி அப்ரூவல் பண்ணியிருக்க காலேஜில் நீங்கள் எங்கே வேணாலும் படிச்சுக்கலாம். நைப்பர் உள்ள எனக்கு ப்ரீமியர் இன்ஸ்டிடியூட் அப்படி உள்ள ஒரு ரெப்யூட்டேஷன் இன்ஸ்டிடியூஷனில் படிக்கணும்னு நினச்சிங்கன்னா நைப்பர் ஜேஇ எழுதி தான் ஆகணும். அப்போ தான் அந்த உள்ள அட்மிஷன் கிடைக்கும். இல்லை எனக்கு ஏதோ ஒரு காலேஜில் எம்ஃபார்ம் பண்ணால் போதும் அப்படின்னா நீங்கள் ஜிபேட் குவாலிஃபை ஆகி நம்ம தமிழ்நாட்டிலே இங்கே ஜேஎஸ்எஸ் அந்த ஊட்டி, ஜேஎஸ்எஸ் மைசூர், பிஎஸ்டி கோயம்புத்தூர் அந்த மாதிரி உங்களுக்கு பிடிச்ச காலேஜில் பண்ணிக்கலாம். நைப்பர் வரேன்னா அவங்க நைப்பர் கண்டக்ட் பண்ணுற ஜேஇ என்ட்ரன்ஸ் எக்ஸாம், லைக் இன்ஜினியரிங் ஐஐடி எப்படியோ நமக்கு ஃபார்மால நைப்பர். ஓகே ப்ரோ, என்னென்ன காலேஜில் படிக்கலாம், நைப்பர் தென் ஜிபேட் அதை பற்றிலாம் எல்லாமே சொல்லிட்டீங்க. என்ன புக்ஸ் அண்ட் மெட்டீரியல்ஸ் வந்து யூஸ் பண்ணலாம் ப்ரோ வந்து ஜிபேட் நைப்பருக்கு? ஃபார்மகாலஜி 128 கொஸ்டின் கேட்பாங்க. ஃபார்மகாலஜினா எல்லாமே ஸ்டாண்டர்ட் புக்காக ரெஃபர் பண்ணுங்க. இந்த நம்ம செமஸ்டருக்கு வந்து செமஸ்டர் புக்காக ரெஃபர் பண்ணியிருப்போம். அந்த மாதிரிலாம் படிச்சிங்கன்னா பாஸ் ஆகுறது கஷ்டம் தான். கஷ்டங்கிறது மீன்ஸ் பாஸ் ஆக முடியாது. ஃபார்மகாலஜி கேடி திருப்பாதி ஃபாலோ பண்ணுங்க. பயோகெமிஸ்ட்ரி சத்யநாராயணன் புக்கு, அப்புறம் ஃபிசிக்கல் ஃபார்மசூட்டிக்ஸ் மார்டின்ங்கிற புக்கு, அப்புறம் ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பேப்பரை பார்க்க இனாம்தார் புக்கு. அவங்க எல்லா இயர் கொஸ்டின் பேப்பரையும் நல்லா ஆன்சர் கீயோட கொடுத்துருப்பாங்க. அப்புறம் பிஎஸ்என் புக்கு, எல்லாமே இந்த ஸ்டாண்டர்ட் புக்கெல்லாம் ரெஃபர் பண்ணிட்டு அடுத்தாப்புல பிஎஸ்என் புக்கு அவங்க எடுத்தோடனே ஜிபேடுக்கு பிஎஸ்என் புக்கு வாங்கினோம் படித்தோம் அந்த மாதிரி இருக்க வேண்டாம். ஃபஸ்ட்டு ஸ்டாண்டர்ட் புக்கை ரெஃபர் பண்ணுங்க. டேப்லெட் கேப்சூல் யாரும் சொல்லிக்கலாம், லாக்மன் லிபர்மன் அப்படிங்கிற புக்கு. அப்புறம் ஹியூமன் அனாட்டமி பிசியாலஜிலாம் அந்த அளவுக்கு அப்படி ஒன்றும் கேட்க மாட்டாங்க. அந்த ஒரு கொஸ்டின் மேஜராக இருக்கும், அதை நீங்கள் படித்ததை வச்சு எழுதிடலாம், ரொம்ப டீப்பாக போக மாட்டாங்க.
பிசிக்கல் ஃபார்மசூட்டி சொல்லியாச்சு. ஃபார்மகாலஜி, கெமிஸ்ட்ரி வந்து பால் அண்ட் பால் புக்கை ஃபாலோ பண்ணுங்க. நேம் இன் ரியாக்ஷன் வந்து இம்பார்ட்டன்ட். நேம் இன் ரியாக்ஷன்லேருந்து 2 to 3 கொஸ்டின் எவ்ரி இயர் கண்டிப்பாக இருக்கும். அனாலிசிஸ் வந்து பாவியா, ஸ்பெக்ட்ரோஸ்கோபிக்கு பாவியா, அந்த இது பார்த்தா போதும். அப்புறம் நம்ம தமிழ்நாட்டில் மேஜராக ரவிசங்கர் தான் பார்ப்போம். ரவிசங்கர் பார்த்தீங்கன்னா ஓரளவு 1 or 2 கொஸ்டின் அட்டன் பண்ணலாம். அதுக்கு மேலே அட்டன் பண்ணுறது கஷ்டமாக இருக்கும். புக்கு இந்த மாதிரி. ஓகே ப்ரோ. எக்ஸாம்ஸில் ஈஸி, மாடரேட், டிஃபிகல்ட் அப்படின்னு வந்து கொஷின்ஸ் கேட்பாங்க. இது வந்து எவ்வளோ ப்ரோ எக்ஸ்பெக்ட் பண்ணலாம் நம்ம வந்து ஈஸி, மாடரேட், தென் டிஃபிகல்ட் கொஷின்ஸ்லாம்? கொஸ்டின் வந்து நம்மளால ப்ரெடிக்ட் பண்ண முடியாது. சில இயர் கட் ஆஃப் ரொம்ப இன்க்ரீஸ் ஆகும், சில இயர் கம்மியாகலாம். நான் 2021 எழுதும்போது கட் ஆஃப் வந்து 160 ஓபிசி கேட்டகரிக்கு. நான் அப்போ 120 தான் எடுத்திருந்தேன். அப்புறம் 2021 160 ஃபிக்ஸ் பண்ணிட்டாங்க. அப்போ இந்த இயர் 180 200 போகலாம் ஓபிசி கேட்டகரி அப்படின்னு நினைச்சேன். நான் 2021 எழுதிட்டு வந்து என்னோட மார்க்கு ஆன்சருக்கு வெளியிட்டப்போ என்னோட மார்க் வந்து 155 கிட்ட வந்துச்சு. அப்போ பார்க்கும்போது அப்போ நம்மளால பாஸ் ஆக முடியாது அப்படின்னு தான் நினைச்சேன். ஆனால் லாஸ்ட் ரிசல்ட் வந்த பிறகு பார்த்தா கொஸ்டின் ஓரளவு டிஃபிகல்ட் போல. அப்புறம் தான் என்னால் புரிஞ்சிக்க முடிஞ்சுது. அதுக்கப்புறம் கட் ஆஃப் பார்த்தா 2022 ஓபிசிக்கு வந்து 120, 14 மார்க்கு குறையா வந்துட்டு கம்பேர் டு ப்ரீவியஸ் இயர். ஸோ கட் ஆஃப் வந்து எப்படினாலும் மாறலாம். நீங்கள் அட்டன் பண்ணும்போது கொஸ்டின் ஈஸியாக உங்களுக்கு மனசுக்கு பட்டுச்சுன்னா 70 கொஸ்டின் 75 கொஸ்டின் 80 கொஸ்டின் வரை அட்டன் பண்ணுங்க. இல்லை கொஸ்டின் ரொம்ப டஃப்பாக இருக்குது அப்படின்னா கட் ஆஃப் எப்படியும் கம்மியாக தான் ஆகும். அதுக்கு நீங்கள் ரொம்ப அட்டன் பண்ணி உங்கள் மார்க்கை நெகட்டிவ் மார்க்கில் விட்டுறதுக்கு நீங்கள் கொஸ்டின் கம்மியாக அட்டன் பண்ணலாம். 50 கொஸ்டின் 55 கொஸ்டின் 60 கொஸ்டின் இஸ் எனஃப் இஃப் கொஸ்டின் இஸ் டஃப். ஓகே ப்ரோ. எப்படி ப்ரிப்பேர் பண்ணணும்? மேஜர் அண்ட் மைனர் சப்ஜெக்ட்ஸ். மேஜர் சப்ஜெக்ட்ஸ் வந்து அதிகமாக ப்ரிப்பேர் பண்ணுற மாதிரி இருக்கும். தென் அதை பற்றி கொஞ்சம் சொல்லுங்கள் ப்ரோ. மேஜர் சப்ஜெக்ட் 4 சப்ஜெக்ட் இருக்குது. கெமிஸ்ட்ரி, ஃபார்மசூட்டிக்ஸ், காக்னசி, காலேஜி. கெமிஸ்ட்ரிலேருந்து 38 கொஸ்டின், சூட்டிஸ்லேருந்து 38 கொஸ்டின், காக்னசிலேருந்து 10 கொஸ்டின், ஃபார்மகாலஜிலேருந்து 28 கொஸ்டின். இது எல்லாமே மேஜர் சப்ஜெக்ட் 4 சப்ஜெக்ட். இந்த கொஸ்டின் நம்பர்ஸ் வந்து மேபி 1 or 2 கொஸ்டின் வேரி ஆகலாம் எவ்ரி இயர். பட் மோஸ்ட் ஆஃப் இட் சிமிலர் டு லைக் திஸ் ஒன்லி. கெமிஸ்ட்ரி தான் நம்ம வந்து யாருக்குமே அண்டர்ஸ்டாண்ட் ஆகாது. கெமிஸ்ட்ரி நம்ம படிக்க வேண்டாம், இதை சாய்ஸில் விட்டுடலாம் அப்படிங்கிற ஒரு மைண்ட் செட்டில் தான் போவீங்க. கெமிஸ்ட்ரி மட்டும் படித்தா மட்டும்தான் உங்கள் மார்க்கை வந்து இன்க்ரீஸ் பண்ண முடியும். ஏன்னா எப்படியும் ஒரு 25 கொஸ்டின் 30 கொஸ்டின் நம்மளால அட்டன் பண்ண முடியாது. அந்த அளவுக்கு டிஃபிகல்ட்டாக கேட்டுருவான். அந்த இதை டேலி பண்ணுறதுக்கு நம்ம கெமிஸ்ட்ரி கொஞ்சம், அதாவது நேம் இன் ரியாக்ஷன், ஹெட்ரோசைக்கிளி கெமிஸ்ட்ரி, இண்டக்டிவ் எஃபெக்ட், இந்த மாதிரி கெமிஸ்ட்ரி, ஸ்டீரியோ கெமிஸ்ட்ரி, இந்த மாதிரி கொஞ்சம் அனாலிசிஸ்லேருந்து 6 கொஸ்டின் வரும். இந்த மாதிரி படிச்சுட்டு போனால் தான் கெமிஸ்ட்ரிலேருந்து வர கொஸ்டினை நம்மளால ஃபேஸ் பண்ண முடியும். ஏன்னா கெமிஸ்ட்ரி பிடிக்காது ஒமிட் பண்ணோம்னா மெடிசன் கெமிஸ்ட்ரி வேணால் விட்டுடலாம். ஏன்னா மெடிசன் கெமிஸ்ட்ரி ஆல் ஸ்ட்ரக்சர் நம்மளால மனப்பாடம் பண்ண முடியாது. ஐயூபேக் நேம் மனப்பாடம் பண்ணணும், அது வந்து நம்மளால முடியாது. இல்லை உங்களால் என்னால் முடியும் அப்படின்னா ஒன்றும் பிரச்சனை இல்லை, மனப்பாடம் பண்ணிக்கலாம். இல்லை நான் என்ன பண்ணேன்னா மெடிசனல் கெமிஸ்ட்ரியில் வந்து ப்ரீவியஸ் இயரு கொஸ்டின் பேப்பரில் என்னென்ன ஸ்ட்ரக்சர் கேட்டிருக்காங்க, இதுக்கு முன்னே உள்ள ஜிபேட்டில் 10 years ஜிபேட்டில் நைப்பரில் என்னென்ன ஸ்ட்ரக்சர் கேட்டிருக்காங்க, அந்த ஸ்ட்ரக்சரை மட்டும் படிச்சுட்டு போனேன். ஆனால் சிமிலராக ஈஸியாக கேட்டாங்க. ப்ரொப்பர் நாள் கேட்டிருந்தாங்க நான் எழுதும்போது. அப்படி பண்ணலாம். மெடிசனல் கெமிஸ்ட்ரி, சூட்டிக்ஸ் வந்து ஃபிசிக்கல் ஃபார்மசூட்டிக்ஸ் இம்பார்ட்டன்ட். அடுத்து பயோஃபார்மசூட்டிக்ஸ் வந்து இம்பார்ட்டன்ட். பயோஃபார்மசூட்டிக்ஸ்லேருந்து 10 கொஸ்டின், நாட் 10 கொஸ்டின், 5 கொஸ்டின் வரும் பயோஃபார்மசூட்டிக்ஸ்லேருந்து. பயோஃபார்மசூட்டிக்ஸ் இம்பார்ட்டன்ட். அதே மாதிரி மைனர் சப்ஜெக்ட், மேஜர் சப்ஜெக்ட் வந்து பேர் மேஜர் சப்ஜெக்ட், அப்போ மேஜர் சப்ஜெக்டை மட்டும் படித்தா போதும் அப்படின்னு இருந்தீங்கன்னா அப்படியும் ஃபெயில் ஆக சான்சஸ் இருக்குது. மைனர் சப்ஜெக்ட்டுக்கும் நம்மளுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஏன்னா மைனர் சப்ஜெக்ட் தான் நமக்கு ஈஸியாக இருக்கும், லாஸ்ட்டு கை கொடுக்கும். மைனர் சப்ஜெக்ட்னா மைக்ரோபயாலஜி, ஜூரிஸு, இந்த மாதிரி பயோகெமிஸ்ட்ரி, பயோடெக்னாலஜி, இதுல இருந்து தான் ஒரு 11 கொஸ்டின் கேட்பாங்க. அதனால மைனர் சப்ஜெக்டும் ஈஸி. ஏன்னா மைனர் சப்ஜெக்ட்லேருந்து நம்ம ஈஸியாக அட்டன் பண்ணிடலாம். ஏன்னா ஓரளவு கொஸ்டின் வந்து டேரெக்டாக இருக்கும். இந்த பாக்டீரியா பற்றி, கிராம் பாசிட்டிவ், கிராம் நெகட்டிவ், ஸ்டெயினிங், இந்த மாதிரி தான் இருக்கும். அப்போ ஈஸியாக அட்டன் பண்ணிடலாம். அதனால் மைனர் சப்ஜெக்டும் நீங்கள் ஃபோக்கஸ் பண்ணுங்க. பயோகெமிஸ்ட்ரியில் மேஜராக சைக்கிள்ஸ், எல்லா சைக்கிள்ஸும், சைக்கிள்ஸ்லேருந்து கண்டிப்பாக ஒரு கொஸ்டின் இருக்கும். ஓகே ப்ரோ. இது வந்து நிறைய ஸ்டூடெண்ட்ஸ்க்கு வந்து யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும், மேஜர் அண்ட் மைனர் சப்ஜெக்ட்ஸ். ஏன்னா நானே வந்து நிறையா மைனர் சப்ஜெக்ட்ஸ் வந்து நிறையா படிக்க தேவையில்லை அப்படிங்கிற மாதிரி தான் நினச்சிட்டு இருந்தேன்.
தென் நீங்க வந்து ஸ்டூடெண்ட்ஸ்க்கு வந்து என்னென்ன டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ் வந்து கொடுக்க விரும்புறீங்க? தென் எப்படி ஜிபேட் அண்ட் நைப்பர் குவாலிஃபை ஆகணும் அதுக்கான ஒரு டிப்ஸும், தென் நீங்க கொஷின்ஸ் அட்டென்ட் பண்றது இதுல ஏதாவது ட்ரிக்ஸ் வந்து சொல்லணும்னா அதை சொல்லுங்க ப்ரோ. ப்ரீவியஸ் இப்போ வந்து இன்னும் ஜிபேட்டுக்கு வந்து மேபி 15 டேஸ் தான் இருக்குன்னு நினைக்கிறேன். மே 22 எக்ஸாம். ஆமாம், 15 டேஸ், லெஸ் தென் 15 டேஸ் தான் இருக்கு. இப்போ வந்து நீங்க வந்து நியூ சப்ஜெக்ட் எதுவுமே படிக்காதீங்க. படித்தாலுமே ஞாபகம் இருக்காது. ப்ரீவியஸ் இயர் கொஸ்டினை மட்டும் சால்வ் பண்ணுங்க. ஜேடிஸ்ல டெஸ்ட் போட்டா ஃப்ரீ டெஸ்ட் அட்டன் பண்ணுங்க. அவங்க மாரத்தான் கிளாஸ் கண்டக்ட் பண்றாங்க, அந்த ஃப்ரீ கிளாஸஸ் எல்லாம் பாருங்க. ஃபுல்லா எம்சிக்யூ மட்டும் சால்வ் பண்ணுங்க. படிச்சதை மட்டும் ரீகால் பண்ணிக்கிட்டே இருங்க. எதுவுமே நியூவா படிக்கண்டாம். இனாம்தார் புக்கை மட்டும் பாருங்க. ஒரு நாளைக்கு 5 கொஸ்டின் ப்ரீவியஸ் இயர் கொஸ்டினை சால்வ் பண்ணுங்க. ஏன்னா அதுல வந்து எதுக்கு அந்த ஆன்சர் வருது, ஏன் மீதி ஆப்ஷன் வந்து ஏன் அதுக்கு ஆன்சரா இல்லை அப்படிங்கிற கிளியர் கட்டா எக்ஸ்பிளனேஷனோட கொடுத்துருப்பாங்க இனாம்தார் புக்ல. அப்போ ஒரு 1 இயர் கொஸ்டின் 125 கொஸ்டின் ஒரு நாளைக்கு 5 கொஸ்டின் 10 கொஸ்டின் பாத்தீங்கன்னாலே போதும். 10 நாள்ல 100 கொஸ்டின் பார்த்த மாதிரி. ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் சிலவங்க ரிட்டர்ன் ஆகாது, ரிப்பீட் ஆகாது அப்படின்ட்டு சொல்லுவாங்க. அப்படின்ட்டு என்னோட நான் எழுதும் போதெல்லாம் ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் ரிப்பீட் ஆச்சு. ஏன்னா கொஞ்சம் கொஸ்டினை மாடுலேட் பண்ணி கேட்பாங்க. ஆனா ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் தான் அதே தான் அப்படி காப்பி பண்ணி வைக்காம கொஞ்சம் மாடுலேட்டா சென்டென்ஸை மாடிஃபை பண்ணி கேட்பாங்க. அதனால சில நேரம் அதுவும் ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும் உங்களுக்கு. ஓகே ப்ரோ. இது நைப்பர் பத்தி நீங்க வந்து ஸ்டூடெண்ட்ஸ்க்கு என்ன சொல்ல விரும்புறீங்க? ஏன்னா நைப்பர் வந்து நிறைய பேர் நம்ம அவங்களுக்கு தெரியறதும் இல்லை, போய் ஸ்டடி பண்றதும் இல்லை. உங்களோட எக்ஸ்பீரியன்ஸ் நைப்பர்ல என்னென்னு சொல்லிட்டு ஸ்டூடெண்ட்ஸ்க்கு என்ன சொல்ல விரும்புறீங்க? நைப்பர் நீங்க பாத்தீங்கன்னா இங்க 100% பிளேஸ்மெண்ட். நீங்க எங்க தான் இன்ஃபார்ம் பண்ணாலும் நீங்க தான் வேலை தேடி வெளியே போகணும். ஆஃப் கேம்பஸ்ல தான். அது கொஞ்சம் நமக்கு வந்து டிஃபிகல்ட்டா இருக்கும். நீங்க ஜிபேட் படிச்சா ஜிபேட் மட்டும் பாஸ் ஆகுனா நம்ம தமிழ்நாட்டில் ஏதோ ஒரு காலேஜ்ல இல்லைன்னா ஜேஎஸ்எஸ் அந்த மாதிரி ஜேஎஸ்எஸ்ல படிச்சாலும் ஆஃப் கேம்பஸ்ல தான் நீங்க வேலை தேடி போகணும். அதனால சீனியர் ரெக்கமெண்டேஷன் வரும். சீனியர் யாரும் ஆஃபர் பண்ணாங்கன்னா அவங்க மூலமா தான் நம்ம ஜாயின் பண்ண முடியும். இங்க வந்து 100% பிளேஸ்மெண்ட். இங்க வார கம்பெனி பூரா சாட்டர்டே சண்டே லீவ் தான். நமக்கு ஒன்லி 5 days ஒர்க்கிங் டேஸ் தான். அப்புறம் பார்க்கும்போது மினிமம் பேக்கேஜே 4.5 கீழே யாரும் அந்த மாதிரி கம்பெனி வர்றது இல்லை. அது ஒரு பெனிஃபிட்டு. அப்புறம் நீ ஆர்என்டி, எனக்கு ஆர்என்டி பிடிக்கல, நான் டெக்னிக்கல் ஓரியன்ட் லைக் ரெகுலேட்டரி அஃபேர்ஸ், எனக்கு ஐடி கம்பெனி மாதிரி தான் வேணும், அந்த மாதிரி போனீங்கன்னாலும் அதுக்கு ஏற்ற மாதிரி கம்பெனி வருது. உனக்கு எது விருப்பமோ அந்த கம்பெனியில் அந்தந்த கம்பெனி வரும்போது நீங்கள் இன்டர்வியூவில் உட்காந்தா போதும். அது இல்லாமல் உங்களுக்கு இங்கே தான் வேலை கிடைக்கல, நான் நினச்ச கம்பெனி இங்கே வரல, 2 கம்பெனி தான் வந்துருச்சு, 2 கம்பெனிலையும் நான் செலக்ட் ஆகலை, அப்போ நீ வந்து வெளியே போய் அட்டன் பண்ணலாம். இங்க ஒரு அட்வான்டேஜ் என்னன்னா, நீ ஒரு நைப்பருக்கு கேண்டிடேட், ஒரு நேஷனல் ஸ்டூடெண்ட். அப்போ உன்னை வந்து நீ அப்போ ஆஃப் கேம்பஸ்ல போகும்போது உன்னை கூட கொஞ்சம் ப்ரிஃபர் பண்ணுவாங்க. அது ஒரு மேஜர் அட்வான்டேஜ். அது மாதிரி லாங்குவேஜ் கொஞ்சம் கற்றுக்கலாம். இங்கிலீஷு, ஏன்னா தமிழ்நாட்டில் வந்து மோஸ்ட் ஆஃப் ஆல் அந்த அளவுக்கு யாரும் இங்கிலீஷ் பேசுறது இல்லை. யாரை சொல்லுன்னா தமிழ் மீடியம் பேக்ரவுண்ட்ல இருந்து வந்தா. அப்போ இங்கே வரும்போது நம்ம இங்கிலீஷ் மட்டும் தான் பேசி ஆகணும் போது அது கொஞ்சம் நம்மளுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். அது இங்கிலீஷ் கொஞ்சம் இம்ப்ரூவ்மெண்ட் ஆகும். ஆமா ப்ரோ. தென் வந்து another one thing I want to tell you. இப்போ நீங்க ஜிபேட் நைப்பர் மட்டும் படிச்சாலும் இப்போ மேபி 2 to 3 இயர்ஸ்ல கவர்மெண்ட் எக்ஸாம் வரலாம். டிஐ வந்து லாஸ்டா போஸ்டிங் போட்டது 2019ல தான் போட்டாங்க. மேபி 5 இயர்ஸ் 7 இயர்ஸ்ல போடுவாங்க, மேபி 2 இயர்ஸ்ல வரலாம். அப்போ அதுக்கு உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். நீங்க சும்மா அந்த நேரத்துல ரீட் பண்ணி விட்டுட்டு போய் எழுதுனா போதும். இப்போ ஃபார்மசிஸ்ட் எக்ஸாம் கூட போட்டாங்க. இப்போ ரீசெண்டா தான் நான் கூட எழுதிட்டு வந்தேன். கொஸ்டின் எனக்கு கொஞ்சம் ஈஸியா இருந்துச்சு. ஏன்னா நான் இப்போ ரீசெண்டா தான் படிச்சு உள்ள வந்தேன். அது இல்லாமல் இந்த மாதிரி கவர்மெண்ட் எக்ஸாமுக்கும் உங்களுக்கு ஈஸியா இருக்கும், கவர்மெண்ட் எக்ஸாம் உள்ள போக. ஸோ படிக்கும்போது இப்பவே படிச்சு வச்சுக்கிட்டீங்கன்னா பிற்காலத்துல எதுக்காக இருந்தாலும் நீங்க பிரைவேட் ஜாப் படிக்கல, நான் கவர்மெண்ட் உள்ள போனாலும் உங்களுக்கு ஈஸியா இருக்கும். மற்றவங்களை ஈஸியா காம்படிட் பண்ணி ஈஸியா நீங்க உள்ள போயிடலாம். ஓகே ப்ரோ. ஜிபேட் நைப்பர் தவிர வேற என்னென்ன காம்படிட்டிவ் எக்ஸாம்ஸ் இருக்கு ப்ரோ? சியூ செட் இருக்கு. சியூ செட் எழுதுனீங்கன்னா சென்ட்ரல் யூனிவர்சிட்டியில நீங்க அட்மிஷன் போடலாம். அது ஒரு இல்ல பனாரஸ் யூனிவர்சிட்டி, பஞ்சாப் ஒரு சென்ட்ரல் யூனிவர்சிட்டி இருக்கு. இந்த மாதிரி யூனிவர்சிட்டி இருக்கு. ஓகே ப்ரோ. இன்னும் வந்து ஒரு 20 days 15 to 20 days தான் இருக்கு எக்ஸாம்ஸ்க்கு. ஸ்டூடெண்ட்ஸ்க்கு வேற ஏதாவது நீங்க ஜிபேட் நைப்பருக்கு வந்து எக்ஸாம்ஸ்க்காக ஏதாவது சொல்ல விரும்புறீங்களா? 20 days தான் இருக்கு. பாஸ் ஆகுமா, ஃபெயில் ஆயிடுவோமா, ஃபெயில் ஆகுனா என்ன பண்றது, அந்த மாதிரி நெகட்டிவ் தாட்டும் இருக்கும். சிலவங்களுக்கு பாசிட்டிவ் தாட்டும் இருக்கும். சில டைம் பாசிட்டிவா இருக்கும். கொஸ்டின் எந்த மாதிரி கேட்பாங்க, அந்த டைம் வேற 2 பேட்சா வைக்கிறாங்க எக்ஸாமு. என்ன மாதிரி கொஸ்டின் டிஃபிகல்ட்டா இருக்குமா, ஒரு பேட்சுக்கு ஈஸியா இருக்குமா, ஒரு பேட்சுக்கு டிஃபிகல்ட்டா இருக்குமா,
அந்த மாதிரி கன்ஃபியூஷனாக இருக்கும். நீங்கள் ஒன்லி ஃபோக்கஸ் ஆன் ரிவிஷன். ரிசல்ட் வந்து அப்புறம் பார்த்துக்கலாம், எழுதி முடிச்சதுக்கு அப்புறம். நம்மளுக்கு என்ன தேவை, போய் எழுதணும். அதுக்கு முன்னே நம்ம என்ன செய்யணும், படிக்கணும். படிக்கிறத மட்டும் பார்த்தா போதும். கன்சிஸ்டன்சியை விடாதீங்க, ரிவிஷன் பண்ணுங்க. இன்னும் 15 days தான் இருக்கு. படிச்சதை மட்டும் ரீகால் பண்ணுங்க. டூ யுவர் பெஸ்ட். ஓகே ப்ரோ. இப்போ வந்து எக்ஸாம் எழுத போறீங்க, இல்லை நான் இப்போதான் வந்து ஜிபேட் நைப்பர் பற்றி எனக்கு தெரியும், நான் இப்போதான் ஸ்டடியே ஸ்டார்ட் பண்ண போகிறேன் அப்படிங்கிறவங்களுக்கு எந்த மாதிரி எப்படி வந்து படிக்க ஆரம்பிக்கணும்? இப்போதான் ஸ்டார்ட் பண்ணீங்கன்னா 2024க்கு நோட்ஸ் எடுத்துக்கிட்டே படிங்க. இப்போ ஃபார்மாகாலஜிங்கன்னா கிளாசிஃபிகேஷன், கேடி திருப்பாதி கிளாசிஃபிகேஷன் இருக்கு. சும்மா கிளாசிஃபிகேஷன் அப்படியே எழுதி வைக்கிறது பதில் ஒவ்வொரு ட்ரக்குக்கு ஸ்பெசிஃபிக் அட்வர்ஸ் எஃபெக்ட் இருக்கும். அந்த கிளாசிஃபிகேஷன் எழுதும்போது அந்த ஸ்பெசிஃபிக் அட்வர்ஸ் எஃபெக்டை சைடில் எழுதி வச்சுக்கிட்டிங்கன்னா லாஸ்ட் மறக்காது. நோட்ஸ் எடுக்காம படிச்சுட்டு இல்லை ஸ்டாண்டர்ட் புக்கை ஃபாலோ பண்ணி லாஸ்ட் நான் அந்த மாதிரி இப்போ 20 daysல ரீகால் பண்ணும்போது நம்ம திருப்பி அந்த ஸ்டாண்டர்ட் புக்கு போக முடியாது. என்ன புக்கு எல்லாமே பெரிய பெரிய புக்காக இருக்கும், எங்கே என்ன படித்தோம் அப்படிங்கிறது நமக்கு எடுக்கிறது ரொம்ப கஷ்டமா இருக்கும். நோட்ஸ் எடுத்து வச்சுக்கிட்டோம்னா நமக்கு ரீகால் பண்ண ஈஸியாக இருக்கும். இந்த ஃபார்ம் நம்பர்லாம் நீங்கள் க்ளீனாக 24, 25 அந்த மாதிரி ஆர்டராக எழுதி வச்சுடுங்க. அது டெய்லி ரீகால் பண்ணால் தான் அது மெமரைஸாக இருக்கும். அப்புறம் சூட்டிக்ஸு, பயோகெமிஸ்ட்ரி எல்லாமே நோட்ஸ் எடுத்துருங்க. டெய்லி கொஞ்சம் கொஞ்சமாக படித்தாலே போதும். 1 year 6 months ஃபார் நியூ ஃப்ரெஷர் ஸ்டூடெண்ட், மோர் தென் 6 months. ஓகே ப்ரோ, தேங்க்யூ ப்ரோ. உங்களோட டைம், உங்களுக்கு டைமே இல்லாத டைமில் எங்களுக்கு வந்து டைம் கொடுத்து இந்த மாதிரி இன்டர்வியூ கொடுத்ததுக்கு இது வந்து நிறைய ஸ்டூடெண்ட்ஸ்க்கு யூஸ் ஆகும்னு நினைக்கிறேன். தென் உங்களோட ஸ்டோரி வந்து நிறைய பேருக்கு மோட்டிவேட்டடாக இருந்திருக்கும். ஓகே ப்ரோ, தேங்க்யூ. நீங்கள் வேறு ஏதாவது ஸ்டூடெண்ட்ஸ்க்கு சொல்லணும்னு நினச்சா லாஸ்ட்டாக ஒரு இது சொல்லிடுங்க. Do your hard work, give your best. All the best for everyone. Okay bro, thank you.